இங்க பார்த்தா ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒரு பெட்ரோல் கார் தான் ராஜாவா இருந்துச்சு. பட் இன்னைக்கு மக்கள் மனசுல பெட்ரோல் ஆர் டீசல் கார் வாங்குறதுல ஃபியூச்சர் இருக்கான்னு ஒரு கேள்வி வர அளவுக்கு மாற்றங்கள் இந்தியால நடந்திருக்கு. டீசல் கார் பேன் இந்தியால எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணிருக்கும். அதற்கான லிங்க் மேல இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் புரிதல் எடுத்துக்கொள்ள போறோம். கரண்ட் டைம் லைன்ல எவ்ரி மந்த் புதுசா ஒரு இவி கார் அல்லது பைக்கோட லான்ச் பற்றின நியூஸை பார்த்து கொண்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் சிஎன்ஜி இந்த பெட்ரோல் டீசல் கார்களை காட்டிலும் ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பெட்டர் சொல்யூஷனா இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஹைபிரிட் கார்ஸோட வளர்ச்சியை பத்தியும் கவனிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா பெட்ரோல் பிரைஸ் இன்னைக்கு பல சிட்டிஸ்ல 100+ தான் இருக்கு. நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் இந்த பெட்ரோல் டீசல் கார்களை படிப்படியா குறைச்சு அதை EVs, CNGs அண்ட் ஹைபிரிட்ஸ் மூலமா ரீப்ளேஸ் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அப்போ படிப்படியா இந்த பெட்ரோல் டீசல் கார்களோட அழிவு இந்தியால ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாங்க தெரிஞ்சுப்போம். புதுசா கார் வாங்குற ஐடியா இருந்தா இந்த வீடியோல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சோம்னா நம்ம வீட்டோட முதல் கார் கிட்ட ஒரு ரொம்பவே மெமரபிளான ஒரு சென்டிமெண்டலான பாண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா அந்த உணர்வுகளை மறக்கவே முடியாது. எங்க வீட்டோட முதல் கார் மாருதியோட ஆம்னிங்க. உங்க வீட்டுல எந்த கார் முதல் காரா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் இது எல்லாமே இப்ப மாறப்போகுதுன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. 2022-2025 காலகட்டத்தில் மற்றும் பெட்ரோல் வாகனங்களோட ஷேர் 18% இந்தியாவில் குறைஞ்சிருக்கு. பட் அதே டைம் லைன்ல இவியோட சேல்ஸ் 400% உயர்ந்திருக்குன்னு தெரிஞ்சப்போ நம்ம மேசிவான ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ள செல்றோம்னு ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேன் கார் வாங்கலாம்னு போனா பெட்ரோல் வாங்குறீங்களா இல்ல சிஎன்ஜி இவி ஹைபிரிட் போன்ற டெக்னாலஜி ரீதியான கார்களை வாங்குறீங்களான்னு தான் முதல் கேள்வியே இருக்கு. சோ இந்த டேக் ஓவர் பத்தி பேசலாம். மாருதி அண்ட் டாடா போன்ற பிராண்ட்ஸ் சிஎன்ஜியை மெயின் ஸ்ட்ரீமா எடுத்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோட பஞ்ச், மாருதியோட ஃப்ராங்ஸ், பலினோ, எர்டிகா இது எல்லாமே ஸ்ட்ராங் செல்லர்ஸா இப்போ மார்க்கெட்ல இருக்கு. காரணம் சிஎன்ஜியோட மைலேஜ்ங்க. 91 ரூபாய்க்கு சிஎன்ஜி பிடிச்சோம்னா 25 to 30 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த கார்கள் சிஎன்ஜி மோட்ல நமக்கு மைலேஜை கொடுக்குது. அதுவே பெட்ரோல் 102 ரூபாங்க சராசரியா. 1 லிட்டர் அடிச்சோம்னா 12 to 15 தான் ரியல் டைம் மைலேஜா இருக்கு. அப்போ பெட்ரோல் சிஎன்ஜியை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு ஒரு புரிதலை இங்க நம்மளால எடுத்துக்க முடியும். தென் எமிஷன் நார்ம்ஸ்ங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். சிஎன்ஜி எமிஷன் நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை விட ரொம்பவே பெட்டரா அமைஞ்சிருக்கு. தென் மேஜரா எல்லாருமே கேட்கிற விஷயம், ரிலையபிலிட்டி இருக்குமா, சிஎன்ஜி பிளாஸ்ட் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக சிஎன்ஜி ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் பண்ணால் இந்த பிளாஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கே இடமே இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு நீங்கள் அடிக்கிற ரெகுலர் பெட்ரோல் 90 to 95 ஆக்டேன் தாங்க. வேற சிஎன்ஜி 120 to 130 ஆக்டேன். ஸோ என்ஜின் ரீதியாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொன்று, சிஎன்ஜியில் கார்பன் டெபாசிட்டும் பெட்ரோலை காட்டிலும் மிக மிக குறைவுங்க. ஸோ இங்கேயும் பெட்ரோலை ஸ்கிப் பண்ணிட்டு சிஎன்ஜி போகிறது தான் பெட்டர் சாய்ஸா நமக்கு தெரிய வருது. தென் ஹைபிரிட்ஸ்ங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வைடா கிடைக்கக்கூடிய டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர், தென் கிராண்ட் விட்டாரா இதோட ரியல் டைம் மைலேஜ் 22+ங்க. இங்க பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜ்லயும் பாதிப்பு வராது. ஒரே பிரச்சனை டாக்ஸ் தான். இங்க ஆல்ரெடி 1.5 லிட்டர் என்ஜின் அப்படின்றதால 50% டாக்ஸ் ஸ்லாப்குள்ள போயிருக்கு. இதுவே புதுசா வர ஃப்ராங், ஸ்விஃப்ட் அண்ட் பலினோல 1.2 லிட்டர் என்ஜின் தான். அப்போ 29% ஸ்லாப்குள்ள போயிடும். 35 kmpl மைலேஜோட இப்ப இருக்கிற ஃப்ராங்ஸை விட வெறும் 1 லட்சம் தான் ஹைபிரிட் ஃப்ராங்ஸ் ஜாஸ்தியா வரும். அப்போ ஒரு காமன் மேன் ஹைபிரிட் காரை ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ பெட்ரோலை ஸ்கிப் பண்ணிட்டு பீப்புள் ஹைபிரிட்டை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ஃபைனலி ஈவிஸ்ங்க. 2024 டைம்லைனில் மட்டும் ஈவியோட சேல்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 15 லட்சம் யூனிட்ஸை தாண்டி போயிருக்கு. மெயின்லி எனக்கு சிட்டிக்குள்ள தான் அதிக டிராவல் அப்படின்றப்போ டாடா நெக்ஸான், டியாகோ, பஞ்ச் போன்ற கார்கள் ஆல்ரெடி பெட்டர் சாய்ஸாக தான் இருக்கு. ரேஞ்ச் ஆங்ஸைட்டியே இல்லாமல் லாங் டிராவலுக்கு இப்போ மஹேந்திராவோட பான் எலக்ட்ரிக் கார்களும் வந்தாச்சு. வீட்டில் சார்ஜ் போடுறப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 1 இருந்து 1.5 ரூபாய் தான் செலவாகுது. இதனாலேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி மூவின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி டெக்னாலஜி ரீதியா பெட்ரோலை ஸ்கிப் பண்ணி சிஎன்ஜி ஹைபிரிட் ஈவிஸ்னு மக்கள் ஒரு புறம் போக, இன்னொரு பக்கம் கவர்மெண்டோட நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈவிஸ்க்கு தான் ஃபேவரா இருக்கு. நல்லா கவனிச்சோம்னா ஃபேம் டு சப்சிடி படி 1.5 லேக் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டுமா 15க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ்ல நமக்கு ஈவிஸ்க்கு ரோட் டாக்ஸும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம கார்பரேட்டோட ஃபிளீட் வாகனங்கள் கண்டிப்பா 30% ஈவி கார்கள் கொண்டதா தான் இருக்கணும்னு ரெகுலேஷனும் போடப்பட்டிருக்கு. டீசல் பேனையும் டெல்லிக்கு அடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்
கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை போன்ற மெட்ரோபாலிட்டன் ரீஜன்ஸ்ல கவர்மெண்ட் நடத்த பிளான் செஞ்சிருக்காங்க. தென் இப்போ இருக்கிற கெஃபே நார்ம்ஸ் படி ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட ஆவரேஜ் பெர் கார் கார்பன் எமிஷன்ஸை 113 கிராம் கார்பன் டை ஆக்சைடு பர் கிலோமீட்டருக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். அதை தாண்டவும் கூடாது. இதுவே அடுத்த ஸ்டேஜ் எடுத்து கெஃபே 3 நார்ம்ஸ் கிக்கின் ஆகிறப்போ ஆவரேஜ் பர் கார் கார்பன் எமிஷன் 91.7 கிராம் கார்பன் டை ஆக்சைடு பர் கிலோமீட்டரை தாண்ட விட மாட்டாங்க. இந்த கஃபே நார்ம்ஸ் 2027 டைம் லைனில் கிக்கின் ஆக போகுது. இந்த நார்ம்ஸ்குள்ள வந்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை பிரான்ஸுக்கு இருப்பதால் அவங்களே பெட்ரோல் டீசல் வாகனங்களை ஸ்கிப் பண்ணிட்டு சிஎன்ஜி எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்களை புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லெட்ஸ் பி ஹானஸ்ட்டுங்க, இது இன்னைக்கோ நாளைக்கோ உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. பட் இட் டேக்ஸ் டைம். பட் ஒன்றை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், பெட்ரோல் டீசல் கார்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு மனசை தேத்திக்க நம்ம சொன்னாலும் இந்த டிரான்சிஷன் நடப்பது உறுதி. ஏன்னா இவிஸ்க்கு சார்ஜிங் ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இந்தியாவில் இருக்கு. சிஎன்ஜி எல்லா சிட்டிஸ்லையுமே அவைலபிளாக இருப்பதில்லை. ஹைபிரிட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கு. பட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் இந்தியாவில் துவங்கிருச்சு. அதை நாம் ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் 2 to 3 வருஷம் காலகட்டங்களில் இது எல்லாமே டெவலப் ஆகிடும். ஒன்ஸ் அந்த டிப்பிங் பாயிண்ட்டை இந்தியா கிராஸ் பண்ணிருச்சுன்னா நோ டர்னிங் பேக்ங்க. பெட்ரோல் கார்ஸ் இப்போ அழிக்கப்படாட்டியும் பட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ 10 இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு காரை வச்சுக்க நினைக்கிற பீப்புளா நீங்க இருந்தீங்கன்னா சிஎன்ஜி, ஹைபிரிட்ஸ் அண்ட் இவிஸ்ல எது உங்களுக்கான டெக்னாலஜின்னு ஸ்மார்ட்டா யோசிச்சு முடிவெடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேணாம். பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.